கமெண்ட்ல நீங்க கேட்டிருந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. சர்டிபிகேட்டை எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னா, உங்க ஓடிஆர் அக்கௌண்ட்ல போய் தான் நீங்க சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். நீங்க ஓனாவே உங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணலாம், இல்ல ப்ரௌசிங் சென்டர்ல அப்லோட் பண்ணலாம், இல்ல இ சேவை மையம் அங்கேயும் போய் நீங்க அப்லோட் பண்ணலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் சான்றிதழ்களை இ சேவை மையங்களின் மூலம் மட்டும்தான் பதிவேற்றம் செய்ய முடியுமா? தேர்வர்கள் சான்றிதழ்களை தங்களது ஒருமுறை பதிவு பிரிவின், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் பிளாட்ஃபார்ம் மூலம் தாங்களாகவோ அல்லது இணைய சேவை மையங்கள், அதாவது ப்ரௌசிங் சென்டர் மூலமாகவோ பதிவேற்றம் செய்யலாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க ஓடிஆர் அக்கௌண்ட்ல நீங்க எப்படி வேணாலும் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சர்டிபிகேட்டை நீங்க போஸ்டர்ல அனுப்ப முடியாது, இமெயில் அனுப்ப முடியாது, இல்ல டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்லயே போய் நேராகவும் கொடுக்க முடியாது. ஒன்லி ஓடிஆர் அக்கௌண்ட்ல மட்டும்தான் நீங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ண முடியும். சிவி லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு சிவி மெமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது சிவி லிஸ்ட் ரிலீஸ் ஆகி ஒரு 1 or 2 daysக்குள்ள உங்களுக்கு சிவி மெமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சிவி மெமோல நீங்க என்னென்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சிவி மெமோல உங்க ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் மெமோ கிடைக்கும். அதுல என்னென்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு டீடைல் இருக்கும். ஒரிஜினல் சர்டிபிகேட்டை தான் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பியோ இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் காப்பியோ நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது. சர்டிபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஃபைல் சைஸை பொறுத்த வரைக்கும் 300 to 500 கேபிக்குள்ள தான் இருக்கணும். 300க்கு கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. 500க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்க அப்லோட் பண்ண முடியாது. அதனால உங்க சர்டிபிகேட் நீங்க ஸ்கேன் பண்ண பிறகு அதோட சைஸ் 300 to 500க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துங்க. சில பேர் சர்டிபிகேட்டை லேமினேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கங்க. கன்சாலிடேட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க் ஷீட் பெருசா இருக்கும், அதனால அதை ஸ்கேன் பண்றது கஷ்டமா இருக்கும். பெரிய ஸ்கேனிங் மிஷின் இருக்கு, அதுல நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு அந்த சைஸ்க்கு கொண்டு வந்துருங்க. எப்படி சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர்ல ஒரு ஃப்ளோ டயக்ராம் கொடுத்திருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. இந்த வருஷத்துக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணோன்னே அப்லோட் பண்றேன். இப்ப லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த ஃப்ளோ டயக்ராம் லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணது. இதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போகணும். முதல்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட் அதை கிளிக் பண்ணணும். அடுத்தது ரிஜிஸ்டர்டு யூசர் லாகின் அதை கிளிக் பண்ணணும். அடுத்தது உங்க லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதில் கரண்ட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணணும். அடுத்தது 2025க்கான குரூப் 4 நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைலை நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது எந்த டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணணுமோ அதில் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்லோட் ஆயிடும். அதுக்கு பிறகு வியூ டாக்குமெண்ட் பார்த்தீங்களா, அதுல நீங்க அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வியூ பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட், அதாவது நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்டா வரும். ஃபர்ஸ்ட் உங்க நேம் வரும், அப்ளிகேஷன் நம்பர் வரும். அடுத்தது நீங்க அப்லோட் பண்ண டேட் வரும், எத்தனை சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணீங்க அது அந்த கவுண்டிங்கும் இதுல வரும். இதுல நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட்டை வியூ பண்ணிக்கலாம். எந்த டேட்ல நீங்க அப்லோட் பண்ணீங்களோ அந்த டேட்டு, இந்த டைமும் அதுல இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேட் மாறி வரும். ஏன் அந்த மாதிரி மாறி வருது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு 10 days தருவாங்க. அந்த 10 daysக்குள்ள நீங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும். நீங்க எல்லா சர்டிபிகேட்டையும் ஒரே நாள்ல அப்லோட் பண்ணணும் தேவையில்லை. ஒரு நாள்ல ஒன்று பண்ணலாம், அடுத்த நாள்லயும் ஒரு சர்டிபிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த 10 daysக்குள்ள நீங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை டெலீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சி எந்த டைம் கொடுத்திருந்தாங்களோ அந்த டைமுக்குள்ள, அதாவது அந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணணும். அந்த டேட்டுக்குள்ள நீங்க எத்தனை டைம் வேணாலும் நீங்க டெலீட் பண்ணிட்டு ரீ அப்லோட் பண்ணலாம். இங்க அதர்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த அதர்ஸ்ல நீங்க என்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது அண்டர்டேக்கிங் லெட்டர் ஏதாவது நீங்க அட்டாச் பண்றீங்க,
இல்லை அப்பாலஜி லெட்டர் ஏதாவது அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இந்த அதர்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். கடைசியாக மறக்காமல் இதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ண தேவையில்லை. அது பழைய மெத்தடில் தான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணோம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் அதாவது ஓடிஆர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தபின் ஒப்புகை சீட்டில் அதாவது அக்னாலஜ்மெண்ட் கையொப்பமிட்டு பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? தேர்வர்கள் ஒருமுறை பதிவுத்தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஒப்புகை சீட்டை மீண்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க இந்த அக்னாலஜ்மெண்ட்டை அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருமுறை பதிவுத்தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மீண்டும் திருத்தம் செய்து பதிவேற்றம் செய்யலாமா? ஒருமுறை பதிவுத்தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் சான்றிதழை தவறாக பதிவேற்றம் செய்து இருந்தாலோ அல்லது பதிவேற்றம் செய்யாமல் விடுபட்டிருந்தாலோ சரியான சான்றிதழை, இது பழைய டேட்டு, அந்த டேட்டு வரைக்கும் நீங்க பதிவேற்றம் செய்யலாம். அதாவது லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்க எத்தனை டைம் வேணாலும் நீங்க அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ண பிறகு ஒரு 1 மந்த் அதுக்குள்ள உங்களுக்கு யாருக்காவது சர்டிபிகேட் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரீ அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். டிஎன்பிஎஸ்சி அதுக்கான இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதாவது எஸ்எம்எஸ் மெயில் மூலமா கொடுப்பாங்க, வெப்சைட்லயும் போடுவாங்க, அதுக்கான மெமோவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க என்னென்ன சர்டிபிகேட் தப்பா இருக்கு, அதாவது மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை எல்லாமே அவங்க சொல்ற டயத்துக்குள்ள அதாவது டேட்டுக்குள்ள நீங்க அதை அப்லோட் பண்ணணும். அதாவது சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது கமெண்ட்ல சில கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபாதர் நேம் இனிஷியல் பேக்ல இருக்கு, அதே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃப்ரண்ட்ல இருக்கு, இதுக்கு ஏதாவது அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அதனால அண்டர்டேக்கிங் லெட்டர் தேவையில்லை. நிறைய பேருக்கு என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, கவுன்சிலிங்ல என்ன ரேஷியோல கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கவுன்சிலிங்ல ஜேஏவிஓ ஸ்டெனோடைபிஸ்ட் இது 1:3, அது ஜெனரல் டர்னுக்கும், ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1:1.5 இந்த ரேஷியோல கூப்பிடுவாங்க. டைபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் டர்னுக்கு 1:3, ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1:2. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இவங்களுக்கு ஜெனரல் டர்னை பொறுத்த வரைக்கும் 1:1.2, ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1:1.1. ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இதில் உங்களுக்கு ஜெனரல் டர்னில் 1:3, ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1:2. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அவங்க டிஎன்பிஎஸ்சி. அப்படியே சேஞ்ச் பண்ணாலும் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகி வரும், ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த ரேஷியோவில் தான் வரும். இன்னொருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிசிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எப்போ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி இன்னும் டிஎன்பிஎஸ்சி சொல்லலை, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வரும்போது தெரியும். ஒருத்தங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, சிஓஏ இது இல்லை, அதனால மன்னிப்பு கடிதம் அதாவது அப்பாலஜி லெட்டர் இது எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி அண்டர்டேக்கிங் லெட்டரையும் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு கேள்வி கமெண்ட்ல இருந்துச்சு, அதாவது அப்ளை பண்ணும்போது ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு, அதனால இப்போ அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபாரஸ்ட் ஜாப்புக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி இப்போ வரும். உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஜாப் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண தேவையில்லை, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதாவது ஜேஏவிஓ, அதுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்தது சில பேர் கேட்டிருந்தீங்க, ரேங்க் வைஸ் தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்களா, கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. ஜெனரல் டர்ன் அதாவது பொது பிரிவுக்கு மட்டும்தான் எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ரேங்க் பண்ணி கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு உங்க ரிசர்வேஷன் கேட்டகரி படி தான் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஆர்டரே அனுப்புவாங்க. அதனால ரேங்க்ல அதிகமா உள்ளவங்களுக்கு போஸ்டிங் வரலாம், கம்மியா உள்ளவங்களுக்கு போஸ்டிங் வராது. அதே மாதிரி மார்க் கம்மியா எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் வரும், அதிகமா எடுத்தவங்களுக்கும் போஸ்டிங் வராது. இந்த மாதிரி எல்லாம் வரும். அது ஏன்னா அது ரேங்க் வைஸ் கண்டிப்பா போஸ்டிங் போடல,
ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டர்னுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி போடுறாங்க. மற்றதெல்லாம் ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த வேகன்சியை ஃபில்அப் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்ல இருக்கு, பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பிரச்சனை இல்லை. அதனால ஒண்ணுல தமிழ்ல இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி. அடுத்தது இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது அப்ளை பண்ணும்போது டைப் ரைட்டிங் இங்கிலீஷுக்கு தமிழ் நம்பரையும் தமிழுக்கு இங்கிலீஷ் நம்பரையும் அப்லோட் பண்ணிட்டோம், இது பிரச்சனையாகுமா மாதிரி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி டிஎன்பிசி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி நேற்று அனௌன்ஸ்மெண்டே சொல்லியிருக்காங்க. அதை இங்க வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு மாதிரி காட்டிருக்கீங்க. முன்னாடியெல்லாம் ஒன்னாதான் கவுன்சிலிங் வரும், ஆனா இந்த டைம் மாறுமான்னு தெரியல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இந்த வாட்டி ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க. அதனால பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் அந்த மாதிரி கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா மற்ற டைம்ல இது வரைக்கும் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்னாதான் பண்ணிருக்காங்க. இந்த டைம் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் ஃபாரஸ்ட் ஜாப்புக்கான சர்டிபிகேட்ஸ்லாம் பத்தி கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், என் சேனல்ல இருக்கு, ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. குரூப் 4க்கு என்னென்ன சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் எல்லா சர்டிபிகேட் டீட்டெயில்ஸும் இருக்குது. யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன்.